ஆண்டு ஓம் ஸ்ரீ தத்வமசி அறக்கட்டளை தர்மசாஸ்தா ஆலயத்தின் 14ஆம் ஆண்டு விளக்கு பூஜை கார்த்திகை 1 16-11-2024 அன்று மூலவருக்கு புஷ்பாஞ்சலியும் உற்சவருக்கு ஊஞ்சல் சேவையும் செய்யப்பட்டு பின்னர் பந்தள பாரம்பரியமாக போற்றப்படும் பக்தர்களுக்கு காப்பு கட்டப்பட்டு காப்பு கட்டிய பக்தர்கள் மூலம் சுவாமியின் ஆபரணம் ஓம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சென்னையின் பந்தளமாம் மன்னூர்பேட்டை ஸ்ரீ சிந்தாமணி பிள்ளையார் கோவிலை வந்தடைந்தது. ஆபரணம் 1 மாத காலம் பொதுமக்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் கொடியேற்றம் 19-12-2024 அன்று நடைபெற்றது. அன்று ஒரு அற்புதம் நடந்தது. தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் மழை நின்றது. கருட பகவான் காகங்களின் இடையூறுக்கிடையே கொடிமரத்தை 3 முறை சுற்றியது. அதோடு பந்தக்கால் நிகழ்வையும் 3 சுற்று சுற்றியது. இவை காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. 20-12-2024 அன்று ஐயப்பன் பெருமையை இந்த உலகிற்கு பிரபலப்படுத்திய திரு வீரமணி சுவாமிகள் அவர்களின் புதல்வர் திரு வீரமணிகண்ணன் அவர்களின் பக்தி இன்னிசை நடைபெற்றது. 21-12-2024 அன்று காப்பு கட்டிய அனைத்து பக்தர்களுக்கும் மாலை அணிவித்து பாத பூஜை நடைபெற்ற பிறகு ஸ்ரீ சிந்தாமணி விநாயகர் ஆலயத்திலிருந்து ஆபரணம் புறப்பட்டு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜைக்கு பிறகு பாடி முத்துமாரியம்மன் ஆலயத்தை அடைந்தது. அதைத் தொடர்ந்து மாலை சுமார் 6:30 மணியளவில் சிறப்பு அலங்காரத்திற்கு பிறகு பாடி முத்துமாரியம்மன் கோவிலிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீ தங்க விநாயகர் ஆலயத்தை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து சுமார் 300 நிரஞ்சனை விளக்குகள் அணிவகுக்க 50 கலசங்கள் வழிநடத்த ஐயப்பனின் ஆபரண பெட்டகம் ஆடி வர ஸ்ரீ முருகனின் வீரவேல் சீறி வர மங்கள வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கைகள் விண்ணை பிளக்க ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்ப சுவாமி இளவரசனாய் தேரில் பவனி வர மன்னூர்பேட்டை விழா கோலம் கொண்டது. இரவில் சுமார் 9 மணிக்கு ஸ்ரீ ஐயப்பன் விழா மேடை அடைந்தார். ஸ்ரீ ஐயப்பனுக்கு ஆபரணம் அணிவிக்கப்பட்டு கலச ஆரத்தி நிரஞ்சனா விளக்கு ஒரே நேரத்தில் நடந்தேறி விழா இனிதே நிறைவடைந்தது. ஓம் ஸ்ரீ தத்துவமசி தர்மசாஸ்தா ஆலயத்தில் தினசரி நித்திய பூஜை நடைபெறுகிறது. இதன் பலன் என்னவெனில் கடன் தொல்லைகள் தீரவும், கல்யாண பிரார்த்தம் அமையவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், வாழ்க்கையில் செல்வங்கள் பெறவும் இப்பூஜை நடைபெறுகிறது. ஸ்ரீ முருகனுக்கு இவ்வாண்டு மார்ச் இறுதியில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதன் விசேஷம் என்னவென்றால் பகவான் ஸ்ரீ ஐயப்பனின் உத்திர நட்சத்திரமும் பகவான் ஸ்ரீ முருகனின் பங்குனி உத்திரமும் ஒரே நாளில் என்பது விசேஷம். மேலும் இவ்வாலயத்தில் மாதந்தோறும் கிருத்திகை மற்றும் கந்த சஷ்டி விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. மாதந்தோறும் நாகதோஷம் நீங்குவதற்கு ஆயில்ய பூஜை நடைபெறுகிறது. மேலும் ஸ்ரீ ஐயப்பனின் சுற்றுவிளக்கு பூஜை, புஷ்பாஞ்சலி வாரந்தோறும் பிரதி வெள்ளிக்கிழமையும், ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு குங்குமார்ச்சனையும், சனிக்கிழமைதோறும் ஸ்ரீ ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகமும் நடைபெறுகிறது. அஷ்ட அபிஷேகம், புஷ்பாபிஷேகம், சந்தனக்காப்பு, 108 சங்காபிஷேகம் ஆகியவை முன்பதிவின் அடிப்படையில் நடைபெறுகிறது. ஆகவே பக்த கோடிகள் தவறாமல் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மற்றும் ஸ்ரீ பாலமுருக சுவாமி இதர உப தெய்வங்களின் அருளாசி பெற அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் வாரீர் எங்கள் ஆலயத்திற்கு. வறுமை நீங்கி வாழ்வில் எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சுவாமியே சரணமையப்பா. मूषिकवागनमोदक अस्त
चामरकर्ण विलम्बितसूत्र वामनरूप महेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते विघ्नविनायक पादनमस्ते कन्निमूल गणपति भगवाने शरणमय्यप्पा लोकवीरं महापूज्यं सर्वरक्षाकरं विभुं पार्वती हृदयानन्दं शास्तारं प्रणमाम्यहम् स्वामिये शरणमय्यप्पा विप्रपूज्यं विश्ववन्द्यं विष्णुशम्भो प्रियं सुधं क्षिप्रप्रसादनिरतं शास्तारं प्रणमाम्यहम् स्वामिये शरणमय्यप्पा मत्तमातङ्गगमनं कारुण्यामृतपूरितं सर्वविघ्नहरं देवं शास्तारं प्रणमाम्यहम् स्वामिये शरणमय्यप्पा अस्मत्कुलेश्वरं देवम् अस्मच्शत्रुविनाशनम् अस्मदिष्टप्रदातारं शास्तारं प्रणमाम्यहम् स्वामिये शरणमय्यप्पा पाण्ड्येशवंशतिलकं केरळे केळिविग्रहम् आर्तत्राणपरं देवं शास्तारं प्रणमाम्यहम् स्वामिये शरणमय्यप्पा पञ्चरत्नाख्यमेधत्यो नित्यशुद्धपडेन्नरः तस्य प्रसन्नो भगवान् शास्ता वसति मानसे स्वामिये शरणमय्यप्पा भूतनाथ सदानन्द सर्वभूतदयापर रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः स्वामिये शरणमय्यप्पा स्वामिये शरणमय्यप्पा भगवान् चरणं भगवति चरणं शरणं चरणं अय्यप्पा भगवति चरणं भगवान् चरणं 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 अय्यप्पा भगवान् चरणं भगवति चरणं देवन् पादं देवी पादं भगवाने भगवतिये देवने देविये भगवान् चरणं भगवति चरणं देवन् पादं देवी पादं भगवाने भगवतिये देवने भगवान् चरणं भगवति चरणं 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 अय्यप्पा भगवान् चरणं भगवति चरणं 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 अय्यप्पा भगवति चरणं भगवान् चरणं 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 अय्यप्पा भगवति चरणं भगवान् चरणं 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 अय्यप्पा அடவும் பிறவி அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா
சம்காரா மதகஜ வாகன சரணம் சரணம் ஐயப்பா மகிழ்ச்சி சம்காரா மதகஜ வாகன சரணம் சரணம் ஐயப்பா சுகுண விலாசா சுந்தர ரூபா சரணம் சரணம் ஐயப்பா சுகுண விலாசா சுந்தர ரூபா சரணம் சரணம் ஐயப்பா ஆறுவாரமே நோன்பிருந்தோம் பேரழகா உன்னை காண வந்தோம் ஐயப்பா 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 ஆறுவாரமே நோன்பிருந்தோம் பேரழகா உன்னை காண வந்தோம் பாலபிஷேகம் உனக்கப்பா இந்த பாலனை கடைக்கண் பாரப்பா பாலபிஷேகம் உனக்கப்பா இந்த பாலனை கடைக்கண் பாரப்பா முத்திரை தேங்காய் உனக்கப்பா தித்திக்கும் நாமம் எமக்கப்பா முத்திரை தேங்காய் உனக்கப்பா தித்திக்கும் நாமம் எமக்கப்பா கற்பூர தீபம் உனக்கப்பா உந்தன் பொற்பத மலர்கள் எமக்கப்பா கற்பூர தீபம் உனக்கப்பா உந்தன் பொற்பத மலர்கள் எமக்கப்பா தேவன் பாதம் தேவி பாதம் தேவடி சரணம் ஐயப்பா நாவினி தருவாய் கீதமப்பா தேவை உன் திரு பாதமப்பா நெய் அபிஷேகம் உனக்கப்பா உன் திவ்ய தரிசனம் எமக்கப்பா கையினில் வருவோம் ஐயப்பா அருள் செய்யப்பா மனம் ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் தேவன் பாதம் தேவி பாதம் பகவானே பகவதியே தேவனே தேவியே பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா ஐயப்பன் மலர் பூஜை சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம், நன்றி. நம்ம ஆலயத்தில் நித்திய பூஜை தினசரி நடந்து கொண்டிருக்கின்றது. மாதந்தோறும் ஆயில்ய பூஜை என்ற பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நித்திய பூஜை எல்லாருடைய வறுமையையும் போக்குவதற்காகவும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைப்பதற்காகவும் பொருளாதார வசதி மேம்படுவதற்காகவும் ஐயப்பன் ஆலயத்திலே தினசரி நித்தியம் என்பது தினசரி பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்டு நித்திய பூஜை செய்பவருக்கு வாழ்நாளில் எல்லா வளமும் கிடைத்தது. அதற்கு பல பேர் சாட்சி. இந்த ஆலயம் அற்புதம் புரியும் ஆலயம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் இதன் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஒரு முறை எங்கள் ஆலயத்தை வந்து தரிசனம் செய்யுங்கள். உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வுகளை இந்த ஐயப்பன் நடத்தி காட்டுவான் என்பதற்கு இதுவே சான்று. நிறைய நபர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். ஆகவே அனைவரையும் இதன் வாயிலாக எங்கள் ஆலயத்திற்கு வாருங்கள், நல்லாசி பெறுங்கள், உங்கள் வாழ்க்கையின் வளமாக்கிக் கொள்ளுங்கள் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். கன்னி மூல கணபதி பகவானே
கணபதி கண்ண தொர கணபதி ஆற்று வழி கூடி வந்தோம் ஆதரிப்பாய் கணபதி மாசம் இது மார்கழி மலையை சுத்தி பெரும்பணி அந்த மலை ஏற்றிவிட கை கொடுப்பாய் கணபதி ஐயப்பா ஐயப்பா அவனும் எங்கேப்பா அவன் முகம் காண்பதற்கே கட்டேந்தி வந்தோம் அப்பா ஐயப்பா ஐயப்பா அவனும் எங்கேப்பா அவன் முகம் காண்பதற்கே கட்டேந்தி வந்தோமப்பா காத்து ரட்சிக்கணும் பகவானே கன்னி மூல கணபதி கண்ண தொர கணபதி காட்டு வழி கூடி வந்தோம் ஆதரிப்பாய் கணபதி மாசம் இது மார்கழி மலையை சுத்தி பெரும்பணி காந்த மலை ஏற்றிவிட கை கொடுப்பாய் கணபதி மங்களநாதா உன் துணை வேண்டும் மாமலை ஏற மனபலம் வேண்டும் ஐங்கரநாதா அருள்வரம் வேண்டும் ஐயனை காண வழி சொல்ல வேண்டும் யானை புலி காட்டுக்குள்ளே கணபதி எங்க யாத்திரைக்கு உதவிடனும் கணபதி யானை புலி காட்டுக்குள்ளே கணபதி எங்க யாத்திரைக்கு உதவிடனும் கணபதி ஐயப்பா ஐயப்பா அவனும் எங்கேப்பா அவன் முகம் காண்பதற்கே கட்டேந்தி வந்தோம் அப்பா ஐயப்பா ஐயப்பா அவனும் எங்கேப்பா அவன் முகம் காண்பதற்கே கட்டேந்தி வந்தோமப்பா கற்பூர பரிமள பிரியனே கன்னி மூல கணபதி கண்ண தொர கணபதி காட்டு வழி கூடி வந்தோம் ஆதரிப்பாய் கணபதி மாசம் இது மார்கழி மலையை சுத்தி பெரும்பணி காந்த மலை ஏற்றிவிட கை கொடுப்பாய் கணபதி கஜமுக ராஜா முன் செல்ல வேண்டும் காலடி ஓசை காட்டிட வேண்டும் கற்பகநாதா நற்கதி வேண்டும் காரிருள் வேளை பேரொளி வேண்டும் பாரதத்தை எழுதி வைத்த கணபதி என்ற பாவ சுமை தீர்த்திடனும் கணபதி பாரதத்தை எழுதி வைத்த கணபதி என்ற பாவ சுமை தீர்த்திடனும் கணபதி ஐயப்பா ஐயப்பா அவனும் எங்கேப்பா அவன் முகம் காண்பதற்கே கட்டேந்தி வந்தோம் அப்பா ஐயப்பா ஐயப்பா அவனும் எங்கேப்பா அவன் முகம் காண்பதற்கே கட்டேந்தி வந்தோமப்பா கானக வாசனே கன்னி மூல கணபதி கண்ண தொர கணபதி காட்டு வழி கூடி வந்தோம் ஆதரிப்பாய் கணபதி மாசம் இது மார்கழி மலையை சுத்தி பெரும்பணி காந்த மலை ஏற்றிவிட கை கொடுப்பாய் கணபதி கணபதி தேவா கனிந்திட வேண்டும் கானக பயணம் காத்திட வேண்டும் கணங்களின் தலைவா என்னென்ன வேண்டும் காதினில் சொல்லி ஏற்றிட வேண்டும் கன்னிசாமி கூடி வந்தோம் கணபதி அந்த சன்னிதானம் சேர்த்திடனும் கணபதி கன்னிசாமி கூடி வந்தோம் கணபதி அந்த சன்னிதானம் சேர்த்திடனும் கணபதி ஐயப்பா ஐயப்பா அவனும் எங்கேப்பா அவன் முகம் காண்பதற்கே கட்டேந்தி வந்தோம் அப்பா ஐயப்பா ஐயப்பா அவனும் எங்கேப்பா அவன் முகம் காண்பதற்கே கட்டேந்தி வந்தோமப்பா காந்தமலை ஜோதியே
கணபதி கண்ண தொர கணபதி ஆட்டு வழி கூடி வந்தோம் ஆதரிப்பாய் கணபதி மாசம் இது மார்கழி மலையை சுத்தி பெரும்பணி காந்தமலை ஏற்றிவிட கை கொடுப்பாய் கணபதி ஐயப்பா ஐயப்பா அவனும் எங்கேப்பா அவன் முகம் காண்பதற்கே கட்டேந்தி வந்தோம் அப்பா ஐயப்பா ஐயப்பா அவனும் எங்கேப்பா அவன் முகம் காண்பதற்கே கட்டேந்தி வந்தோம் அப்பா பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் கன்னி மூல கணபதி கண்ண தொர கணபதி ஆட்டு வழி கூடி வந்தோம் ஆதரிப்பாய் கணபதி மாசம் இது மார்கழி மலையை சுத்தி பெரும்பணி காந்தமலை ஏற்றிவிட கை கொடுப்பாய் கணபதி அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா பொன்னடியை பணிந்து நின்றோம் சரணம் பொன்னையப்பா பொன்னடியை பணிந்து நின்றோம் சரணம் பொன்னையப்பா கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி 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 சரணம் ஐயப்பா பண்புலி மேல் அமர்ந்தவனே சரணமே ஐயப்பா பாவர் சுவாமி தோழனே சரணமே ஐயப்பா இன்னல் யாவும் தீர்ப்பவனே சரணம் பொன்னையப்பா வந்தடனின் செல்வனே சரணம் பொன் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் 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 ஐயப்பா எருமேலி சாஸ்தாவே சரணம் பொன்னையப்பா ஏழை பங்காளனே சரணம் பொன்னையப்பா அறிந்தும் அறியாமலும் செய்த பிழை தன்னை ஒரு தருள்வாய் நீ சரணம் பொன்னையப்பா அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி 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 சரணம் ஐயப்பா இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி
சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார் தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தாயென்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம் தாயென்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் கரத்தியாலில் கன்னிமார்களும் கரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலையினரை நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் அறிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா
சென்னை அம்பத்தூர் பகுதியிலே அமைந்திருக்கும் மன்னூர்பேட்டை கிராமம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்தின் 14ஆம் ஆண்டு நீராஞ்சன விளக்கு பூஜை இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டது. இந்த விழாவில் சுமார் 300 மாளிகைபுரங்கள் நீராஞ்சன விளக்கு எடுத்தார்கள். இந்த பகுதியிலே ஐயப்பன் அருள் புரிய வேண்டும் என்பதே எங்களுடைய ஒரு முழு நோக்கம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக இந்த விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஐயப்பன் இந்த பகுதியிலே அமைந்தது வெகு சிறப்பு. இவரிடத்திலே நம்முடைய குடும்பத்தை சார்ந்த குடும்பத்திற்கு வேண்டிய அத்தனை அனுகிரகங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு கேது தோஷம் இருந்தாலும் இந்த ஆலயத்திலே வேண்டுதல் வைத்தால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாத தாய்மார்களுக்கு வேண்டுதல் வைத்தால் அது நிறைவேறுகிறது. திருமணமாகாத ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய திருமணம் விரைவில் நடைபெறுகிறது. இந்த ஐயப்பனிடத்திலே எந்த விதமான வேண்டுதல் வைத்தால் உடனடியாக நிறைவேற்றி தருகிறார். அது மட்டும் அல்லாமல் இந்த பகுதியிலே விமர்சையாக நடைபெறக்கூடிய ஒரு விழாவானது இந்த ஐயப்ப பூஜை விழா. இதற்கு இந்த பகுதியிலே வசித்து கொண்டிருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை பொதுமக்களுக்கும் அத்தனை அனுகிரகம் கிடைக்க எல்லாம் வல்ல சபரிமலை ஐயப்பன் ஸ்ரீ தர்மசாஸ்தா அருள் வேண்டி நாங்களும் எங்கள் விழாக்குழு சார்பாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விழாவுக்கு எங்களுக்கு அத்தனை உதவிகள் செய்த அத்தனை தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் இந்த பகுதியில் வசித்து கொண்டிருக்கும் அத்தனை ஆன்மீக நண்பர்களுக்கும் விழாக்குழு சார்பாக நன்றியினை தெரிவிக்கிறோம். மகர விளக்கு திருவிழா, தை மாத மகர விளக்கு திருவிழா, அவன் தயவாலே மலை தாண்டும் நோன்பிருந்தோர் பெருவிழா. தை மாத மகர விளக்கு திருவிழா, அவன் தயவாலே மலை தாண்டும் நோன்பிருந்தோர் பெருவிழா. தை மாத மகர விளக்கு திருவிழா. அபிஷேகம் கொள்பவன் இருமுடி நேமமுடன் சேர்ப்போர்க்கு நேயனவன். நெய்யாலே அபிஷேகம் கொள்பவன் இருமுடி நேமமுடன் சேர்ப்போர்க்கு நேயனவன். மெய்யாக தொழுவோர்க்கு மெய்யனவன், மெய்யாக தொழுவோர்க்கு மெய்யனவன். அன்பு மேடையிலே அருள் வழங்கும் ஐயப்பன், அன்பு மேடையிலே அருள் வழங்கும் ஐயப்பன். சபரிமலையில் தை மாத மகர விளக்கு திருவிழா, அவன் தயவாலே மலை தாண்டு நோன்பிருந்தோர் பெருவிழா. தை மாத மகர விளக்கு திருவிழா. பம்பையனும் கங்கை கரை பிறந்தவன், மன்னன் பாண்டியனின் மகனாக வளர்ந்தவன். பம்பையனும் கங்கை கரை பிறந்தவன், மன்னன் பாண்டியனின் மகனாக வளர்ந்தவன். கம்பங்குடி அன்பருக்கு அடிமையவன், கம்பங்குடி அன்பருக்கு அடிமை
காட்டு புலி மீதமரும் வீரனவன் கொடும் காட்டு புலி மீதமரும் வீரனவன் அம்பலத்தில் தை மாத மகர விளக்கு திருவிழா அவன் தயவாலே மலை தாண்டும் நோன்பிருந்தோர் பெருவிழா தை மாத மகர விளக்கு திருவிழா ஆதிசபரி குறை தீர்த்த ஆண்டவன் அன்பால் அவள் பெயரை அம்மலைக்கு சூட்டினார் ஆதிசபரி குறை தீர்த்த ஆண்டவன் அன்பால் அவள் பெயரை அம்மலைக்கு சூட்டினார் ஜாதி மத பேதமில்லா சந்நிதியான் ஜாதி மத பேதமில்லா சந்நிதியான் பொன்னடி சரணமின்றோர் மனையில் அருள் குணநிதியான் பொன்னடி சரணம் என்றோர் மனையில் அருள் குணநிதியான் பொங்கலன்று தை மாத மகர விளக்கு திருவிழா அவன் தயவாலே மலை தாண்டும் தோன்றிருந்தோர் பெருவிழா தை மாத மகர விளக்கு திருவிழா அவன் தயவாலே மலை தாண்டும் தோன்றிருந்தோர் பெருவிழா தை மாத மகர விளக்கு திருவிழா 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 சுவாமி பாதம் சரணம் என்றால் சஞ்சலங்கள் தீரும் ஐயன் பாதம் சரணடைந்தால் ஆனந்தமே பாரும் சுவாமி பாதம் சரணம் என்றால் சஞ்சலங்கள் தீரும் ஐயன் பாதம் சரணடைந்தால் ஆனந்தமே பாரும் ஐயனின் மலர்முகம் கண்டிடவே சபரிமலைக்கு வாரும் நெய்யபிஷேகம் கண்டுவிட்டாலோ நிம்மதியும் சேரும் சுவாமி பாதம் சரணம் என்றால் சஞ்சலங்கள் தீரும் சபரிமலை சன்னதியில் சரணகோஷம் ஒலித்து நிற்கும் சரணகோஷம் கேட்டுவிட்டால் சாஸ்தாவின் மனம் குளிரும் சபரிமலை சன்னதியில் சரணகோஷம் ஒலித்து நிற்கும் சரணகோஷம் கேட்டுவிட்டால் சாஸ்தாவின் மனம் குளிரும் அபயம் தரும் திருக்கரங்கள் அன்னை போல அணைத்துவிடும் அபயம் தரும் திருக்கரங்கள் அன்னை போல அணைத்துவிடும் அரண்மகனின் கருணை விழிகள் அன்பு மழை பொழிந்துவிடும் சாமி பாதம் சரணம் என்றால் சஞ்சலங்கள் தீரும் சுவாமி சரணம். இந்த மண்ணூர்பேட்டை ஓம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்தில் ஒரு சிறப்பான வரலாறு உண்டு. அது நிறைய மக்களுக்கு இன்னும் சென்றடையவில்லை. அது என்னவென்றால், நமது மண்ணூர்பேட்டையில் இருந்துள்ள ஓம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் இதே இடத்தில் பிறந்தார். அவர் பல அற்புதங்களை செய்துள்ளார். வேண்டும் வரங்களை அனைத்தையும் தாய்மார்களுக்கு கொடுத்ததனால்தான் இந்த சீரும் சிறப்பும் இந்த விழா நடைபெறுகின்றன என்பதற்கு இதுவே சாட்சி. ஆகவே அனைத்து மக்களும் நமது ஐயப்பன் ஆலயத்தில் வழிபட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, இங்கு சாமி சொன்னது போல் தினமும் நித்திய பூஜை நடைபெறுகின்றது. அந்த நித்திய பூஜையில் கலந்து கொண்டவர்கள் மிக அற்புதமான பலன்களை அனுபவித்து வருவதனால் இங்கு 100க்கும் மேற்பட்ட பூஜைகள் நடைபெறுகின்றன. அனைவரும் வழிபட்டு வளமான வாழ்க்கையை அடைய வேண்டுமாய் சுவாமி சரணம் இந்த தர்மசாஸ்திர ஆலயத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமியே சுவாமியே ஓம் சுவாமியே.